ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 13th February 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் கோல் இண்டியா, யூபிஎல், ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. அல்ட்ராடெக் சிமெண்ட், கிராசிம், ஹிண்டால்கோ இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக சரிஞ்சிச்சு, கோல்டு எதுக்காக விழுந்துச்சு, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 127 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. ரீசெண்ட் டேஸில் வந்து ரொம்பவே வாலட்டைலாக ஃபால் ஆகிட்டு இருந்த நிஃப்டி வந்து கொஞ்சமாக வந்து ரெக்கவரியை காட்டியிருக்குது. பட் இது ரெக்கவரி ஆகிட்டு இருக்க எந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்ததுனால அது ரொம்பவே சரிஞ்சிச்சு. அதோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியில் நல்லாவே தெரிஞ்சு அது ஒரு 100+ பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டு நாளைக்கு நெகட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோன்னா கோல் இண்டியா வந்து ஒரு 19 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருந்துச்சு. அவங்களோட Q3 ரிசல்ட் வந்து ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வந்துச்சு. ஸோ ரிசல்ட் வந்து அன்றைக்கி வந்து செல்லா நியூஸில் வந்து கோல் இண்டியா பயங்கரமாக விழுந்துச்சு. பட் ரிசல்ட் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டாகவே இருந்துச்சு. ப்ரோக்கரேஜஸ் வந்து இதில் பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குது. கோல் இண்டியா இப்போதைக்கு கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. இதோட நெட் ப்ராஃபிட் வந்து 17% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் யூபிஎல்லில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. யூபிஎல்லில் பெருசாக நியூஸஸ் எதுவும் இல்லை. ஸ்டில் வந்து அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களோட பிஸ்னஸான அக்ரோ கெமிக்கலுக்கு வந்து இன்னும் குளோபல் லெவலில் வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகலை. இந்த வருஷம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரிசல்ட்டுக்கு அப்புறமா சில ப்ரோக்கரேஜஸ் வந்து இவங்கள டவுன்கிரேட் வேறு பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இது 3 இயர் லோவுக்கே போயிடுச்சு. அதனால் ஓவர் சோல்டு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால கொஞ்சமாக பை போயிட்டுருக்குது. அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 23 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. பேங்கிங் செக்டர் ஃபுல்லாகவே இன்றைக்கி ஒரு ரேலியாக காட்டுச்சு. ஸோ அதோட இம்பேக்ட் தான் ஐசிஐசிஐ பேங்க்லேயும் தெரிஞ்சிச்சு. டெக்னிக்கலாகவும் ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து இப்போதைக்கு லாங் தான் பில்ட் ஆகிருக்குது. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் வந்து கொஞ்சமாக ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய காலங்களில். அப்புறம் அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு 111 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய குவார்ட்டரில் சிமெண்ட் செக்டர் ஃபுல்லாமே ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு சில அனலிஸ்ட் சொல்கிறாங்க. அதோட இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டு கொஞ்சமாக இந்த ஸ்டாக்கை விழ வச்சுருக்கிறாங்க. அப்புறம் கிராசிம் பார்த்திங்கன்னா ஒரு 83 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வந்துச்சு Q3யோடது. அதில் வந்து ப்ராஃபிட் 41% லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது விழுந்துருந்துச்சு. ஸ்டில் வந்து அனலிஸ்ட்டில் எல்லாமே வந்து இதில் பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. ஸோ என்ன தான் இது நெகட்டிவ் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாலும் கிராசிம் மேலே வந்து அனலிஸ்ட்லாம் ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே வந்து இது ரேலி ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் மார்க்கெட் வந்து ரிசல்ட்டை பற்றி பெருசாக எடுத்துக்காமல் கிராசிம் வந்து வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் ரொம்ப லேட்டாக ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வந்து இப்போ மறுபடியும் அந்த ரிசல்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி மறுபடியும் அந்த ஸ்டாக்கை விழ வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ஹிண்டால்கோ பார்த்திங்கன்னா 72 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அவங்களோட Q3 ரிசல்ட் வந்து இருந்துச்சு. அதில் அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 71% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்து எஸ்டிமேட் பண்ண அளவை விட இது கம்மியாக தான் ரிசல்ட் வந்திருக்குது. இது ஒரு காரணமே போதும் அது விழுறதுக்கு. இன்னொரு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட யூஎஸ் சப்சிடரி நொவெலிஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஆல்ரெடி வந்து பே மினிட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிட்டர்ன் கைடன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது லாபம் வந்து எவ்வளோ வரும் அந்த ப்ராஜெக்டில் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. இது அவங்க முன்னாடி சொன்ன அமௌண்ட்டை விட இப்போதைக்கு ரொம்பவே கம்மியாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவே ஷாக்காக வச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வேறு கம்மியாக வந்திருக்குதா. ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து வந்து ஹிண்டால்கோ இந்த அளவுக்கு ஒரு 12.42% வந்து விழுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு.
ஸோ இன்னுமே வந்து ஃபால் இருக்கிறதுக்கு ஹிண்டால்கோவில் வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 376 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 3வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. டிஐஎஸ் வந்து 273 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 2வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஐஎஸ் எஃப்ஐஎஸ் 2 பேருமே பை சைடில் இருக்கிறதும் மார்க்கெட் ரேலி ஆனதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து டவ் 524 பாயிண்ட் விழுந்திருக்குது. S&P 500 68 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. நாஸ்டாக் வந்து 286 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. எல்லாமே வந்து 1% மேலே விழுந்திருக்குது யூஎஸ் இண்டிசஸ். அதுக்கு ரீசன் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா தான். இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு. அது வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இன்னுமே ஸ்டபனாக இருக்கிறத தான் காட்டுது. ஸோ மார்க்கெட் வந்து ரேட் கட்டு நடக்கும் அப்படிங்கிற ஹோப்பில் இருந்தது. ஸோ அதை வந்து உடைக்கிற விதமாக அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்குது. அதோட இம்பேக்ட் வந்து நல்லா தெரிஞ்சு மார்க்கெட் ஃபுல்லாகவே பயங்கரமாக ப்ளீட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இதோட இம்பேக்ட் வந்து பிட்காயின்லையும் தெரிஞ்சு. பிட்காயின் ஒரு 500 பாயிண்ட் வந்து விழுந்து 50,000 தாண்டி இருந்த பிட்காயின் வந்து மறுபடியும் 49,500 கிட்ட வந்துருச்சு. அதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் கோல்டாக பார்த்தோன்னா அதுவும் ஒரு 27 பாயிண்ட் விழுந்திருக்குது. இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாவோட இம்பேக்ட்னால கோல்டு வந்து 2000 கீழே போச்சுது. மறுபடியும் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இப்போ வந்து ஒரு 2005 ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனோட ஸ்டபனான டேட்டா வந்து இப்போதைக்கு ரேட் கட்டு இருக்குமா அப்படிங்கிறதையே வந்து டவுட்டில் வச்சுருக்குது. ஆல்ரெடி ஜூன்லேயாவது ரேட் கட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அது இன்னுமே தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குங்கிறது இந்த ஸ்டபனான இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து காட்டுது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.